அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். திரும்ப தொல்காப்பியரை பற்றி ஒரு கட்டுரை பார்க்கலாம். என்னுடைய ஆய்வு தொல்காப்பியம் என்பதால் தொல்காப்பியம் சார்ந்த கட்டுரைகள், அதுவும் பொருளதிகாரம் சார்ந்த கட்டுரைகள் ஒரு 20 கட்டுரைக்கு மேல் எழுதியுள்ளேன். அதை ஒவ்வொன்றாக மற்ற கட்டுரைகளை பதிவிடும்போது அதையும் ஒவ்வொன்றாக பதிவிடுகின்றேன். இலக்கணமாகிய அந்த தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியம், சங்கம், அருவி இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்ற இலக்கியம், இக்கால இலக்கியம் வரை அனைத்து இலக்கியங்களிலுமே ஓரளவு ஒரு 5 கட்டுரைகளுக்கு மேல் நான் எழுதியுள்ளேன். கிட்டத்தட்ட 80 கட்டுரைகளுக்கு மேல் எழுதியுள்ளேன். அதனை ஒவ்வொன்றாக இணையத்தில் பதிவு செய்து வைக்கலாம் என்ற எனது சிறு முயற்சி. ஆணாதிக்க தொல்காப்பியர். முன்னுரை. உலக மொழிகள் பலவற்றுள்ளும் எம்மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு உள்ளதற்கு காரணமானவர் தொல்காப்பியர். ஏனெனில் இவர் என் நாட்டினரைப் போல் இல்லாமல் புது மாதிரியாக நூல்களுக்கும் மொழிகளுக்கும் இலக்கணம் கூறாமல் மக்களின் வாழ்க்கைக்கென தம் இலக்கணத்தில் பொருளதிகாரத்தை தொல்காப்பியர் படைத்துள்ளார். இப்பொருளதிகாரம் தலைவன் தலைவியரின் களவு கற்பு வாழ்க்கையை பற்றி முழுமையாகவும் தெளிவாகவும் மொழிகின்றது. சங்ககால புலவராகிய அல்லது கடைக்கால புலவராகிய ஒரு பெண்ணான அவ்வையே தையர் சொல் கேளேல் என பெண்ணுக்கு எதிராக கூறியுள்ள பொழுது சங்ககாலத்திற்கு முற்பட்ட ஆணான தொல்காப்பியர் தம் பொருளதிகாரத்தில் ஆணாதிக்க கருத்துக்களை எவ்வாறு கையாண்டுள்ளார் என்பதை ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். மனமொத்த காதல். தொல்காப்பியர் காலமெனினும் சங்க காலமெனினும் அங்கு வாழ்ந்த எத்தினை சார்ந்த ஆடவர் பெண்டீர் எனினும் அவர்களுக்குள் உடன்போக்கு திருமணமே நடைபெற்றிருக்கின்றது. இவ்வுடன்போக்கிற்கு இருவருக்குமிடையே காணப்பட்ட மனமொத்த காதலே காரணமாகும். தொல்காப்பியரின் பாகுபாடு. தலைவன் தலைவியர் ஊழின் வயத்தால் கண்டு ஒருவருக்கொருவர் கண்டு காதல் கொண்டு உடன்போக்கு சென்று கற்பு வாழ்க்கையை மேற்கொண்டு புதல்வரை பெற்று செம்மாந்த வாழ்வு வாழ்ந்திருந்தாலும் தொல்காப்பியர் தலைவனுக்குரிய பண்புகளை சுட்டியிருப்பதை கொண்டு தலைவிக்குரிய பண்புகளை நோக்கும் பொழுது தொல்காப்பியர் பெண்களை அடக்கி வைக்கும் நோக்கத்தோடே பொருளதிகாரம் படைத்திருக்கிறார். தொல்காப்பிய பெண்களுக்கு கட்டுக்கோப்பான நடத்தையை பின்பற்றும்படி பெண்களை ஆண்களுக்கு கீழானவள் என பாகுபாடு செய்திருப்பது புலனாகின்றது. காதலை வெளிப்படுத்துவதில் ஆணியம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற பணிந்த பண்புகளை பெண்மைக்குரிய குணங்களாக சுட்டிய தொல்காப்பியர் இருவரும் மனமொத்த காதல் எனினும் பெண்கள் தங்கள் காதலை தலைவனது மேல் கொண்ட அன்பை தலைவி தலைவனிடம் வெளிப்படையாக நேரடியாக சுட்டக்கூடாது என்பதை தன்னொரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் என்னும் காலை கிளத்திக்கு இல்லை பிறநீர் மாக்களின் அறிய ஆயிடை பெய்நீர் போலும் உணர்விற்று என்ப என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் நூற்பா 28 கூறுகின்றார். இதில் தலைவி தன் காதலை மண்பானைக்குள் ஊற்றிய நீர் கசிவதைப் போல்தான் சிறிது சிறிதாக தன் செய்கைகளால் வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார். ஆண் தன் காதலை வெளிப்படையாக பெண்ணிடம் கூறும் பொழுது பெண் மட்டும் ஆணிடம் வெளிப்படையாக கூறக்கூடாது என்றும் தன் செய்கைகளால் வெளிப்படுத்த வேண்டும் என கூறியிருப்பது தொல்காப்பியரின் ஆணாதிக்க பண்பே ஆகும். பண்புகளை வலியுறுத்துவதில் ஆணியம். பெருமையும் உரணும் கொண்ட தலைவன் என தொல்காப்பியர் ஆணை அவனின் பண்புகளை வீரனாக சுட்டிய தொல்காப்பியர் பெண்களுக்கான பண்புகளை சுட்டுகையில் அவளை வலிமை குறைந்தவளாக அடக்க பண்பு கொண்டவளாக இருக்க வேண்டும் என ஒரே கருத்தை தொடர்ந்து பல நூற்பாக்களில் அச்சமும் நாணும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் 8வது நூற்பாவிலும்
செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான என தொல்காப்பிய பொருளதிகார பொருளியல் 14வது நூற்பாவிலும் உயிரும் நாணும் மடனும் என்று இவை சேர்தீர்கற்பின் நால்வர்க்கும் உரிய என தொல்காப்பிய பொருளதிகார பொருளியல் 6வது நூற்பாவிலும் மிக்க பொருளினும் பொருள் வகை புணர்க்க நாணுத்தலைப்பிரியா நல்வழிப்படுத்த என தொல்காப்பிய பொருளதிகார பொருளியல் 23வது நூற்பாவிலும் சுட்டுகின்றார். அச்சம் மடம் நாய்களுக்கு வேண்டும், அச்சமும் மடனும் நாய்களுக்கு வேண்டும் என பெண்மையை போற்றிய பாரதிக்கு மாறாக தொல்காப்பியர் அச்சம் மடம் போன்றவற்றை 4ற்கு மேற்பட்ட நூற்பாக்களில் பயன்படுத்தி இருப்பது தொல்காப்பியரின் ஆணாதிக்க பண்பையே சுட்டுகின்றது. பாரதியார் தொல்காப்பியருக்கு பின் பல நூற்றாண்டுகளுக்கு பின் வந்தவர் எனினும் முற்காலத்தில் தொல்காப்பியர் பெண்களை அக்கால சூழலுக்கு ஏற்ப படைத்திருப்பதாக இருப்பினும் ஆணாதிக்க பார்வை கொண்டே படைத்திருப்பது இப்பொருளதிகார வழி தெளிவாகின்றது. ஐயப்படுதலும் ஆடு ஊவும். ஊழின் வசத்தால் தன் அம்பிற்கு தப்பி பிழைத்த விலங்கை தேடிச் செல்லும் தலைவன் தலைவியை காணும் பொழுது பேரழகு வாய்ந்தவளாக காணப்படுவதால் இவள் ஒரு மானிட பெண்ணோ பேரழகு தெய்வமோ என்று ஐயம் கொள்கிறான். இவ்வாறு தலைவன் தலைவியை ஐயப்படுவதை உயர்மொழி கிளவி உரலும் கிளவி ஐயக்கிளவி ஆடு ஊவிற்கு உரித்தே என தொல்காப்பிய பொருளதிகார பொருளியல் 42வது நூற்பாவில் சுட்டுகின்றார். இதே எண்ணம் இவன் தலைவனா இல்லை அணங்கி வருத்தும் பேரழகு தெய்வமோ என்ற ஐயம் தலைவிக்கும் உண்டாகலாம் அல்லவா? ஆனால் ஆணாதிக்க தொல்காப்பியர் தலைவி ஐயப்படுவதற்கு அவள் ஆசை வெளிப்படுவதற்கு அதை தெளிந்து கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கவில்லை. பூவே வண்டே இலையே வள்ளி பூவே என தலைவனுக்கு ஏற்பட்ட ஐயம் களைவதற்கான 10 வகை கருவிகளை மற்றொரு நூற்பாவில் சுட்டுவர். பெண் என்றால் தனக்கு ஏற்பட்ட அவாவை அதனை வெளிப்படுத்தும் உணர்வை அடக்கியே வைக்க வேண்டும் என்ற எண்ணமே இதற்கு காரணம். ஐயம் கொள்தல் ஐயம் களைதல் போன்ற நூற்பாக்களை ஆணாதிக்க பார்வையில் தொல்காப்பியர் படைப்பதற்கும் இதுவே காரணம். தலைவனை தேடிச் செல்லலில் ஆணாதிக்கம். பொருள் தேடச் சென்ற தலைவன் வினையை முடித்து இன்னும் வரவில்லை. அவனுக்கு அச்சூழலில் என்ன ஆயிற்றோ என தலைவனை எண்ணி எண்ணி தலைவி உணவை மறந்து ஒப்பனையை மறந்து வருந்தி அழ வேண்டுமே தவிர அவனை தேடிச் செல்லக்கூடாது என்பதனை உயிரும் உடம்பும் வாடிய கண்ணும் என் உற்றனகொள் இவை எனின் அல்லதே கிழவோர் சேர்தல் கிழத்திக்கு இல்லை என தொல்காப்பிய பொருளதிகார பொருளியல் 8வது நூற்பாவில் சுட்டுவர். இது அக்கால சூழலில் பெண்களை அடக்கி வைத்த தன்மையே ஆகும். இதனை மெய்ப்பிக்கும் விதமாக நெடுநல்வாடை தலைவி தலைவனை பிரிந்தபோது தன் ஒப்பனையை மறந்து தவித்த நிலையை புனையா ஓவியம் கடுப்ப என நெடுநல்வாடை 147வது அடிகள் சுட்டும். களம் சுட்டலில் கட்டுப்பாடு. தலைவி மேல் கொண்ட காதலை தலைவன் மேன்மேலும் நீரூற்றி எருவிட்டு ஒரு செடியை வளர்ப்பது போல் வளர்க்கின்ற நிலையில் அவளை பகலிலும் இரவிலும் கண்டு களிப்பதற்கு ஏற்ற இடத்தை சுட்ட தலைவியையே கூறுகின்றான் என்பதனை தொல்காப்பியர் இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழி எதுவே மனையகம் புகா காளையான என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் 41வது நூற்பாவிலும் பகல் புணர்கலனே புறனென மொழிப அவள் அறிவு உணர வருவழியான என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் 42வது நூற்பாவிலும் தொல்காப்பியர் மேற்கண்டவாறு சுட்டுகையில் தலைவிக்கு ஏற்ற இடத்தையே அவள் நன்கு தினமும் பழகி கழித்த இடங்களையே சுட்டுவதாக தொல்காப்பியர் கூறுவது அவளின் அறிவு அவள் பரந்துபட்ட தம் ஊர் அல்லாத பிற வேறிடத்தை அறிந்து கொள்ள கூடாது என்ற பெண்மைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடே ஆகும். மேலும் தலைவன் தன் ஆறும் காவும் குளனும் நீராடி பதியிகர்ந்து நுகர்தலும் உரிய என தொல்காப்பிய பொருளதிகார கற்பியல் 50வது நூற்பாவில் என தலைவனுக்கு ஊரை விட்டு அயலிடத்தையே இன்பம் துய்க்க ஏற்ற இடமாகச் சுட்டி தலைவுக்கு தன் இல்லிற்கு அருகாமையையே சுட்டியிருப்பது பெண்களுக்கு மேன்மேலும் கட்டுப்பாடுகள் விதிக்கும் தொல்காப்பியரின் ஆணாதிக்க பண்பே காரணம் ஆகும்.
உவமை கூறுவதிலும் பெண்மைக்கு விதிகள். உவமை கூறுவதிலும் பெண்மைக்கு விதிகள். தலைவனுக்குச் செய்யுளியலில் உவமை கூறுவதில் அவன் உவமையாக எதை வேண்டுமானாலும் சுட்டலாம். அவனது உவமைக்கு இடம் வரையறை இல்லை என அவன் உவமையை புறனோடு சுட்டலாம் என்றெல்லாம் ஆணுக்கு கருத்து சுதந்திரம் ஈன்ற தொல்காப்பியர் பெண்மைக்கு கிழவொட்கு உவமம் ஈரிடத்து உரித்தே என தொல்காப்பிய பொருளதிகார உவமையில் 31வது நூற்பாவில் இன்பம் துன்பம் என்ற இரண்டிடத்தே உவமை கூற வேண்டும் என தலைவிக்கு, மேலும் கிளவி சொல்லின் அவளறி கிளவி என்ற நூற்பா உவமையில் 26வது நூற்பாவில் அவள் அறிந்த பொருட்களையே அவள் அறிவுக்குட்பட்ட பொருட்களையே தலைவி உவமை கூற வேண்டும் என கருத்து சுதந்திரமற்ற நிலையையும் மிகுதியாக எதனையும் தெரிந்து கொள்ள விடாத தன்மையையுமே பழிச்சிடுகின்றது. மடல் ஏறக்கூடாது. தலைவனை கண்ட நாள் முதல் மணம் செய்து புதல்வனை பெறும் நாள் வரை தலைவிக்கு கட்டுப்பாடுகளை விதித்து பெண்ணினத்தை ஒரு பொருட்டாக எண்ணாத தொல்காப்பியர் தலைவி வீட்டில் தலைவனை மணத்தலுக்கு ஏற்றுக்கொள்ளாத வேற்றுவரைவு போன்ற நிலைகளில் தலைவன் மடல் ஏறி ஊராருக்கு தெரிவித்து மணமுடிக்கும் நிகழ்வு உண்டு என இதனை உண்டு என்பதை தொல்காப்பியர் தலைவன் கூற்றில் மடலுமார் கூறும் இடனுமார் உண்டே என களவியல் 11வது நூற்பாவில் தலைவனுக்குரிய கூற்றில் தலைவனுக்கு மடல் ஏறுதலை உரிமையாக்கி விட்டு தலைவிக்கு மடல் ஏறுதலை மறுத்து எத்தினை மருங்கினும் மகடுவு மடல் மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினியல் 38வது நூற்பாவில் சுட்டுகின்றார். களத்தில் செல்லக்கூடாது. தலைவன் பொருள் ஈட்டலின் காரணமாக களமேறி செல்லும் நிகழ்வு சங்க இலக்கியங்களில் புறநானூறு பட்டினப்பாலை போன்ற நூல்களில் சுட்டப்பட்டிருக்கின்றது. தலைவனோடு தலைவி கடல் கடந்து சென்றால் அங்கு தலைவனோடு தலைவி கூடி கழித்து அங்கேயே தங்கி தன் நாட்டு பண்பாட்டை பாரம்பரியத்தை மறந்து வெளிநாட்டு கலாச்சாரத்திற்கு அடிமையாக நேரிடும். அப்படி அடிமையாகினால் நம் பெண்மை அந்நாட்டு கட்டுப்பாடுகளற்ற உணவு உடை அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புகள் அற்றவளாகவே மாறிவிடுவாள். மீண்டும் அவளை அச்சம் மடம் நிறைந்தவளாக மாற்ற இயலாது என்ற ஆணாதிக்க எண்ணமே காரணமாகும். தற்புகழ்தல் பெண்மைக்கானதல்ல. ஓருயிர் இரு மனம் ஈருயிர் ஓர் மனம் என்றாகிவிட்ட காதல் வாழ்வில் தலைவன் முன்னால் தலைவி தன்னையே வார்த்தைகளில் கூட தற்புகழ் கிளவி கிழவன் முன் கிளத்தல் எத்திரத்தானும் கிளத்திக்கு இல்லை என தொல்காப்பிய கற்பியல் நூற்பா 39ல் தலைவி வார்த்தைகளில் வெறும் வெற்று பேச்சுகளில் கூட தன்னை தற்புகழக்கூடாது என தொல்காப்பியர் சுட்டுகின்றார். இதிலிருந்து எத்தகைய சூழலிலும் நிலையிலும் எக்காலத்திலும் தலைவி தன்னை வெறும் வெற்று சொற்களுக்கு கூட தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது என்ற ஆணியத்தனம்தான் தலைவனுக்கு கிளவி முன்னர் தற்புகழ் கிளவி கிழவோன் வினைவயின் உரிய என மற்றொரு நூற்பாவில் தலைவன் தன்னை வினை காலத்தில் தன்னைத்தானே தலைவிக்கு முன் புகழ்ந்து கொள்ளலாம் என்கிறார். தலைவியின் சொல் எதிர் மொழியாத நிலை. தலைவியின் கூற்றுக்களென தொல்காப்பியர் சுட்டியுள்ள இடங்களாகிய மறைந்தவர் காண்டல் பழிதீர் முறுவல் சிறிதே தோற்றல் பிரிந்தவழி களங்கள் அச்சம் நீடல் போன்ற களவியல் நூற்பா 21ல் தலைவி பேசாத மடந்தையாகவே பல இடங்களில் படைக்கப்பட்டுள்ளாள். அவள் தன் செய்கைகளில் தன் கருத்தை வெளிப்படுத்துபவளாகவே படைக்கப்பட்டுள்ளாள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக மற்றொரு நூற்பாவில் சொல்லெதிர் மொழிதல் அருமைத்து ஆகலின் அல்ல குற்றுமொழி அவள்வையினான என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் நூற்பாவில் பெண்மையை பேசா ஊமையாக்கியுள்ளார் தொல்காப்பியர். ஊழின் வயத்தால் தொல்காப்பியர் தலைவனும் தலைவியும் களவு கொண்டாலும் அவர்களின் அக்களவு வாழ்வு களவு கற்பாகும் வரை உள்ள படிநிலைகளில் வாழ்வானது காதலை வெளிப்படுத்துவதில் தலைவன் தலைவிக்கான பண்புகளை வலியுறுத்துவதில் ஐயப்படுதலில் களம் சுட்டலில் உவமை கூறலில் மடல் ஏறுதலில் தலைவனை தேடிச் செல்லலில் தன்னைத்தானே தற்புகழ்தலில் தலைவனுக்கு எதிர்மொழிதலில் என அனைத்து நிலைகளிலும் தலைவியை
அவளுக்கான பெண்மையை சுதந்திரமாக தலைவனைப் போல் செயல்படாது அடக்கி ஒடுக்கி வாழ்வதற்கான விதிகளை ஏற்படுத்தி இருப்பது தொல்காப்பியரின் ஆணாதிக்க பண்பையே குறிக்கின்றது. நன்றி, வணக்கம். தொல்காப்பியர் ஆணாதிக்கம் கொண்டவர் என நான் இக்கட்டுரையின் வாயிலாக சொல்ல வரவில்லை. தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்தில், அச்சூழலில், அந்நிகழ்வில் அன்று இருந்த அந்த பெண்ணடிமைத்தன முறைகளையே தொல்காப்பியர் தம் பொருளதிகாரத்தில் பதிவு செய்து வைத்துள்ளார். அன்று இருந்த பெண்ணுக்கு எதிரான அந்த ஆதிக்க குணத்தை, ஆதிக்க செய்கைகளை, ஆதிக்க செயல்களை அவர் தன் நூலில் பதிவு செய்து வைத்துள்ளார். வெளியிலிருந்து பார்க்கும்போது இது தொல்காப்பியர் அவரே செய்தது போல் இருக்கும். அதனையே நானும் எனது கட்டுரையில் வெளிப்படுத்தியுள்ளேன். தொல்காப்பியரை திட்ட வேண்டும், தொல்காப்பியரை மறுக்க வேண்டும் என்றெல்லாம் எனது கருத்து அல்ல. தொல்காப்பியத்தில் சுட்டப்பட்டுள்ள கருத்துகள் பெண்களுக்கு எதிரான ஆணாதிக்க கருத்துகளாக எனது பார்வையில் உள்ளன. நான் தவறான பார்வை கூட பார்த்து இருக்கலாம். இது எனது தனிப்பட்ட கருத்தேதான். தொல்காப்பியர் மேல் நான் குற்றம் சுட்டவில்லை. தொல்காப்பியரின் காலத்தில் இருந்த ஆணாதிக்க பண்புகளையே தொல்காப்பியர் தன் இலக்கியத்தின் வாயிலாக பதிவு செய்து வைத்துள்ளார். அவருக்கு முன் இருந்த நூல்கள், இலக்கண இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்திகள், அவர் பார்த்த செயல்கள், செய்கைகள், அவர் கண்ட சமுதாயத்தையே, பெண் சமுதாயத்தை பற்றியே தனது பொருளதிகாரத்தில் பதிவு செய்து வைத்துள்ளார். அதனை ஒவ்வொருவருக்கும் பார்வைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதன்ற மாதிரி பார்வைகள், ஒரு கருத்தை பார்க்கும் பார்வைகள் ஒவ்வொருத்தருக்கும் பல விதமாக இருக்கலாம். அந்த கோணத்தில் நான் எனது பார்வையில் நான் கண்டபடி ஆணாதிக்க தொல்காப்பியர் என தலைப்பு வைத்து இக்கட்டுரையை எழுதியுள்ளேன். இதில் எதுவும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். தொல்காப்பியரை குற்றம் சுட்ட வேண்டும், தொல்காப்பியரை ஆணாதிக்கர் என பதிவு செய்ய வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல. தொல்காப்பியர் பதிவு செய்து வைத்துள்ள கருத்துக்களில் ஆணாதிக்க தன்மை இருப்பதை நான் இக்கட்டுரையின் வாயிலாக சுட்டியுள்ளேன். தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.